Come back to another video. இது உங்க FAB. Welcome back to another video. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து விஜய் தேவர்கொண்டாவோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். அது என்ன படத்தோட கிங்டம் படத்தோட ஒஃபிஷியல் ட்ரெய்லர். ஸோ இந்த படத்துல யார் இருக்காங்கன்னா விஜய் தேவர்கொண்டா இருக்காங்க, சத்யதேவ் இருக்காங்க, அப்புறம் பாக்யஸ்ரீ போஸ் இருக்காங்க. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா கௌதம் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ மியூசிக் பை அனி ப்ரோ. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது வேற லெவல் இருந்துச்சு. செம்ம ஃபியர்ஸாக இருந்தார் விஜய் தேவர்கொண்டா வந்து ஒரு நியூ ஜேர்னர், ஒரு நியூ லுக்கில் இருந்தார். செம்ம ஃபியர்ஸாக இருந்தார் பார்க்க. உண்மையில வந்து டியோ காமரேட்ல வந்து எனக்கு செம்ம படம். உண்மையிலே எனக்கு விஜய் தேவர்கொண்டாவோட வந்து லவ் சபிச்சு கூட இந்த சீரியஸ் லுக் இருக்கார்ல, அது வேற லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த டீசர்லாம் வரும்போது செம்மையாக இருந்துச்சு பார்க்க. என்ன ஜேர்னரில் இருக்கும், என்ன கதையாக இருக்கும், ரீலி வெட்டி போய். ஸோ ரொம்ப பேசணும்னா முதல் ட்ரெய்லர் பார்ப்போம். சரி எது வெயிட் போட்டு வாங்க பார்ப்போம். 3, 2, 1. ஒரு நல்ல கதை வேற லெவலில் இருக்கும். நீ அண்டர் கவர் ஸ்பையா மாறணும். ஓகே, உன் அம்மாவை, வீட்டை, வேலைய, ஊரை எல்லாத்தையும் மறந்துடணும். நீ கால் வைக்க போற புது உலகம் நீ மீட் பண்ண போற மனுஷங்க நீ சந்திக்க போற சிச்சுவேஷன். பட் கேமரா ஒர்க், சினிமாட்டோகிராஃபி வேற லெவல்ல இருக்கு. மிலே நல்லா இருக்கு பார்க்க. ரொம்ப ரிஸ்கி ஆபரேஷன் சூரி. சிவா, நீ ஸ்பையா போக போற கேங்குக்கு லீடர். ஓகே, அனியோட பீஜம் வந்து ரொம்ப இன்டென்ஸா நல்லா இருக்கு. பட் ஸ்மக்லர் உனக்கு வேணா கடவுளா இருக்கலாம், உண்மையிலே அவன் ஒரு ராட்சசன். வேணும்னா அவனுக்காக மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார். நான் இன்னைக்கு வாழ்வா சாவான்னு இந்த 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். புதுசா தானே வந்திருக்கிறேன், இங்க சில ரூல்ஸ் இருக்குது. செம்ம லுக்கு. இந்த ஷார்ட் ஹேர்ல வந்து செம்மையா இருக்காரு பார்க்க. செம்ம பீஜம், செம்ம பீஜம். ஐ திங்க் இந்த மண்ணிலேயே ஏதோ பிரச்சனை இருக்கு. மனுஷங்க கூட ராட்சசர்களா மாத்திடுது. இப்ப அவ என்னடான்னா இந்த ராட்சசர்களுக்கெல்லாம் ராஜாவாயிட்டான். ஓ, சீரியஸ்லி வந்து நான் ஸ்டார்டிங் ஆனஸ்டா சொல்றேன். ஸ்டார்டிங் வந்து அவங்க சொன்னாங்களே என்னது அண்டர் கவர்ல போகணும்னு சொல்லும்போது நான் என்னோட சர்தார் படம் மாதிரி இருக்குன்னு கைட்டா போயிடுச்சு. சீரியஸ்லி ஆனஸ்டா சொல்றேன். பட் அந்த டச் இருந்தாலும் பட் இது வேற, சீரியஸ்லி வேற கதை. அவர் போறாரு, அங்க ஒரு அண்ணனா இருக்காரு ஒருத்தர். ஸோ அது அதுல இருந்தா கதை நினைக்கிறேன். எனக்கு ஃபீல் பண்ணதில்ல நான் ட்ரெயிலில் பார்த்த வரைக்கும். பட் கேமரா ஒர்க், பிஜிஎம், முக்கியமாக தேவர்கொண்டாவோட லுக்கு செம்மையா இருக்கு. வேற லெவல் இருக்கு. செம்ம ஃபியர்ஸா இருக்காரு பார்க்க. நல்லா இருக்கு பார்க்க. எப்படி சொல்றா, கதை மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல கம்பேக், ஒரு நல்ல படமா இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். விஜய் வந்து நல்லா இருக்கும், அவரோட படம் பார்க்க நல்லா இருக்கும். அந்த என்ன சொன்ன லவ் சப்ஜெக்டோட அந்த ஒரு சீரியஸ் கதை இருக்கும்ல, அந்த மாதிரி விஜய் தேவர்கொண்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது லவ் சப்ஜெக்டே பிடிக்காதனால அவர் நடிச்சு நல்லா இருக்கும் பார்க்க, செம்ம கியூட்டா இருக்கும். பட் அந்த சீரியஸான ஒரு லுக் இருக்குல்ல, அப்படி கதை. ஸோ அந்த படம் வந்து செம்மையாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ஃபேமிலி ஸ்டாரில் வந்து நல்லா இருக்கும் பார்க்க. ரொம்ப வந்து ரொமாட்டிக், நம்ம கொஞ்சம் சீரியஸாக எமோஷனல் இருக்கும், அது நல்லா இருக்கும். அப்புறம் இவர் நடிச்சதுலேயே எனக்கு வந்து இப்போ இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். எனக்கு வந்து டியோ காமரேட் ரொம்ப பிடிக்கும் படம்.
லைக் அவர் லுக்கு செம்மையாக தூக்கி கொடுக்கும் அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக வந்து மன கஷ்டப்பட்ட படம் வந்து லீகர். லீகர் வந்து தேட்டரில் பார்த்து சேச்சே ஏன்டா போனதுன்னு இருந்துச்சு. பாரு ஒன்றும் பண்ண முடியும், எல்லா படமும் செம்மையாக இருக்கணும்னு இல்லை, எல்லா படமும் ஒஸ்ட்டாக இருக்கணும் இல்லை, அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறது. ஸோ இந்த கிங்டம் படம் வந்து வேற லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா நல்லா இருக்கு பார்க்க. லைக் முக்கியமாக அவங்களோட கேமரா சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவலில் இருக்குது. தேட்டர் வந்து விஷுவல் வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஐப் இருக்கு. ஏன்னா ஐப் வந்து ஒரு படத்துக்கு கொள்ளணும்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்கு வெயிட் பண்ணிட்டு நம்ம வந்து படம் வரட்டும், வந்துட்டோன்னே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு நல்ல படமாக எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி இது உங்க FAE. Peace out. I need you to lose your